கரூரில் ஏற்பட்ட சம்பவம், கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது எல்லோருடைய நெஞ்சையும் உருக்கிய மிகப்பெரிய வேதனையை, அதிர்ச்சி உண்டாக்கிய சம்பவம். அதுக்கு எங்கள் மருத்துவரையா சார்பில், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறோம். இப்போ எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பிலும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் உயிரிழந்த 41 பேர் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை இழந்து இன்னும் மேலா துயரில் வாடிக்கொண்டிருக்கிற குடும்பத்தினருக்கு, உறவினர்களுக்கு அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் நிறைய பேர் சேர்ந்திருந்தாங்க. அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டாங்க. அப்போ தனியார் மருத்துவமனையில் 30 பேர், அரசு மருத்துவமனையில் 20 பேராக 50 பேர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாங்க. அதனால் தமிழக அரசு உடனடியாக அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்களை உயிரை காப்பதற்கு தீவிர சிகிச்சை அளிக்கத்தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க கூட கேள்வி கேட்குறீங்க. இந்த ஆணையம் முறையா விசாரணை நடத்தணும். அது ஒரு நபர் ஆணையமா இருந்தாலும், ஒரு நபருக்கு மேற்பட்ட ஆணையமா இருந்தால் கூட முறையாக விசாரித்து என்ன நடந்தது என்பதை கண்டறிந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அங்கே எங்கள் நிர்வாகிகள்லாம் போய் பார்த்தாங்க, மருத்துவரையை அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு மருத்துவமனையிலாம் போய் பார்த்தாங்க. இதில் ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றக்கூடிய ஒரு சகோதரி, ஒரு பெண்ணுடைய செயினை பறிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அது இதுவரைக்கும் ஒரு வழக்கெல்லாம் பதிவு செய்யலையா. அப்போ காவல்துறை உடனடியாக கண்டுபிடிச்சு இந்த செயின் பறித்தவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? கரூர் விஷயத்துல வந்து தமிழக அரசு செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? நீங்க தான் சொல்லணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரசினுடைய செயல்பாடு சரியா இருக்குதுன்னு சொல்றவங்களும் உண்டு, குறை சொல்றவங்களும் உண்டு. உங்க கோணத்தில் எப்படி இருக்குதுன்னு இல்ல, உங்க கோணத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க உங்களுடைய பாமகவுடைய கருத்து இல்ல, பாமக கருத்து வந்து முறையா விசாரணை செய்யணும், சரியான நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் பாமகவுடைய நிலைப்பாடு. எப்பவுமே ஒரு சம்பவம்னு சொன்னா அது துக்க சம்பவமா இருக்கலாம், அல்லது புயல் வெள்ள சேதங்கள் இருக்கலாம், அதுல முதல் குரல் கொடுக்கிறது மருத்துவரையா தான். இப்ப கூட இதுல இந்த கரூர் சம்பவத்திலே முதல் குரல் மருத்துவரையா குரல் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.